வெல்கம் டு ஜிபி சேரினா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 டே 8 ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போறோம். ஓகே, பிபி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை எல்லாருமே இரிட்டேட் பண்ணி எழுப்பலாம். ஸோ எல்லாரும் எழுந்துருங்க கத்தி கத்தி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அண்ட் இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த பிளான் எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. எல்லாருமே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட போய் கத்துறாங்க. கத்தனோடனே அவங்க டென்ஷன் ஆகி யாரும் வீட்டை விட்டு வெளியவே வரல. அதனால அன்னைக்கான டாஸ்க் யாராலுமே செய்ய முடியல. அந்த டேவே ஸ்டார்ட் ஆகாம அப்படியே இருந்துச்சு. சமைக்கவும் முடியல. ஃபைனலா அவங்க வெளியே வரதுனால பரவாயில்ல, நம்ம எல்லாருமே வந்து சாப்பாடுக்கு பதிலாக கஞ்சி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே சாப்பாடுல தண்ணி ஊற்றி கஞ்சி குடிக்கிறாங்க. அண்ட் தென் இதை பார்த்துட்டு இந்த கமருதீன் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து வந்து அந்த கஞ்சி செஞ்சு இந்த பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடிடுறாரு. அண்ட் அந்த கஞ்சி சாப்பிட்டு பார்க்குறாரு, அதோட உப்பா இருக்கு. உடனே அவருக்கு ஒரே ஏமாற்றம் தான். அது மட்டும் இல்லாம இங்க இவங்க எல்லாருமே இங்க பிபி ஹவுஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல ரம்யா வந்து மயக்கடிச்சே விழுந்துடுறாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்கள நோட்டீஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள விட்டு வந்துடுறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ அன்னைக்கான டே ஆரம்பிக்குது. இந்த நடிகர் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பிக் பாஸ் ஹவுஸ் அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் ரெண்டு டீமா பிரியணும். இப்போ பிக் பாஸ் ஹவுஸ் அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் அதிகமாக வாங்கினாங்கன்னா அவங்க ஸ்வாப்பிங் நடக்கும். அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போவாங்க. ஸோ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஸ்வாப்பிங் நடக்காது. அவங்க எல்லாம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ளே இருப்பாங்க. இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிக்கிற பட்சத்தில் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து 3 பேர் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போவாங்க. அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற 2 பேர் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வருவாங்க. வேக்கப் சாங் முடிஞ்சதும் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. நடிகன் டான்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சீன் ஒன்று போடுவாங்க. அந்த சீனை பர்ஃபெக்டா யார் டப் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்க் டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதுல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சபரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு, அண்ட் கமருதீன், பிரவீன் ராஜ் அண்ட் விக்டர் சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் சபரி டப் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் தென் பிரவீன் ராஜ் பார்ட்டிசிபேட் பண்ண வரும்போது அங்க ஹவுஸ்மேட்ஸ்குள்ள ஒரு சின்ன ஒரு சண்டை ஒன்று நடக்குது. ஸோ அந்த சண்டையால அவர் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாரு. டிஸ்ட்ராக்ட் ஆகி அவர் என்ன பேச வந்தாரோ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் மறந்துட்டாரு. ஸோ அவருக்கு டோட்டலா பிளாங்க் ஆயிடுச்சு. வராது. அவர் பண்ண டப்பிங் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கினாரு. கமருதீன் வராரு, அவர் டப் பண்றாரு. ஸோ அவர் டப்பிங்கான மார்க் வந்து ஒரு மார்க் வாங்குறாரு. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்வாப்பிங் நடக்க போகுது. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு அனுப்பணும். யார் யார் அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, திவாகர், விஜே பார்வதி அண்ட் ஆதிரை, இவங்க 3 பேரையுமே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு அனுப்புறாங்க. அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து 2 பேரை பிக் பாஸ் ஹவுஸ்க்கு அனுப்பணும். ஸோ அங்கிருந்து யாரை செலக்ட் பண்ணி அனுப்புறாங்கன்னு பார்த்தோம்னா, கமருதீன் அண்ட் அரோரா, இவங்க 2 பேரையும் பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஸோ இந்த ஸ்வாப்பிங் ப்ராசஸ் முடிஞ்சோடனே நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் 2 பேருக்கு வந்து அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம். ஸோ அதில் யார் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசி ஃபைனலாக 2 பேருக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னா, வியானா அண்ட் ஆதிரை, இவங்க 2 பேருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. யார் யார் நாமினேட் ஆயிருக்காங்க இந்த வாரத்துக்குன்னு பார்த்தோம்னா, விஜே பார்வதி, கமருதீன், திவாகர், எஃப்ஜே, அரோரா, கெமி, ரம்யா அண்ட் சபரி, இவங்க எல்லாரும் நாமினேட் ஆயிருக்காங்க. திவாகர், விஜே பார்வதி அண்ட் கலையரசன், இவங்க 3 பேரும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க.
என்னன்னு பார்த்தோம்னா கனி வந்து ஒரு கன்னி கேம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்கள உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நமக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் GPC அரேனா. தேங்க்யூ, see you, bye bye.